குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். தன்னை பெரியவனாகவும் தன் அன்புக்கு உரியவனை சிறியவனாகவும் கருதுவது பிரேம பக்தியின் இயல்பு. தான் நேசிப்பவர்களுக்கு கஷ்டம் கூடாது என்று எச்சரிக்கையுடன் பார்த்து கொள்ளும் இயல்பு அது. தான் அன்பு செலுத்துபவனுக்கு காலில் ஒரு முள் கூட தைத்து விடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். ஹாஸ்ரா அடிக்கடி எனக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். நீங்கள் ஏன் இந்த இளைஞர்களை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்பான். ஒரு நாள் பலராமின் வீட்டிற்கு வண்டியில் சென்று கொண்டிருந்த போது மிகவும் வேதனைப்பட்டேன். அம்மா, நரேந்திரன் முதலிய இளைஞர்களை பற்றி இந்த அளவுக்கு நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஹாஸ்ரா என்னை கேட்கிறான். பகவானை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு ஏன் இந்த பையன்களையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்கிறான் என்று தேவியிடம் முறையிட்டேன். சொல்லி முடித்திருக்க மாட்டேன். மறுகணமே தேவி தாமே மனிதர்களாக ஆகியிருப்பதை எனக்கு காட்டி அருளினாள். தூய பொருளில் பிரகாசம் தெளிவாக இருக்கும். தேவியின் அந்த காட்சியை பற்றி சமாதியில் ஆழ்ந்தேன். சமாதி நிலை கலைந்த பிறகு ஹாஸ்ராவின் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது. அந்த போக்கிரி என் மனத்தை குழப்பிவிட்டான் என்று எனக்குள் சொல்லிக்கொண்டேன். ஆனால் மறுகணமே அந்த அப்பாவியை குற்றம் சொல்லி என்ன பயன், அவனுக்கு எப்படி உண்மை தெரியும் என்று நினைத்து கொண்டேன். நான் இந்த இளைஞர்களை நாராயணனாகவே உணர்கிறேன். நரேந்திரனை முதலில் சந்தித்தேன். அவனுக்கு உடல் உணர்வே இல்லை. என் கையினால் அவனது மார்பை தொட்டதுமே புற உணர்வை இழந்து விட்டான். சுய நினைவு வந்ததும், ஓ, என்னை என்ன செய்தீர்கள், எனக்கு அம்மா அப்பா இருக்கிறார்களே என்று கூவினான். இதேபோல்தான் யதுமல்லிக்கின் வீட்டிலும் நிகழ்ந்தது. அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல அவனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் என்னுள் படிப்படியாக வளர்ந்து அதிகமாயிற்று. அவனை பார்ப்பதற்கு என் உயிரே துடித்தது. போலாநாத்திடம், இதோ பாருங்கள், என் மனம் ஏன் இப்படி அடித்து கொள்கிறது. காயஸ்த ஜாதியை சேர்ந்த நரேந்திரன் என்ற இளைஞன் இருக்கிறான். அவனை பார்க்க என் மனம் ஏன் இப்படி தத்தளிக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், இதற்கு விளக்கம் மகாபாரதத்தில் இருக்கிறது. சமாதியில் நிலைத்த மகாபுருஷரின் மனம் அந்த நிலையிலிருந்து கீழே வரும்போது சத்துவ குணம் கொண்டவர்களுடன் தான் இன்பம் காணும். அத்தகையோரை பார்த்தால்தான் அது குளிரும் என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்ட பிறகுதான் என் மனம் அமைதி அடைந்தது. ஓ, என்னென்ன நிலைகளெல்லாம் கடந்து சென்றுள்ளன. முதலாக இந்த நிலை ஏற்பட்ட போது பகலும் இரவும் எப்படி கழிந்தன என்பதே எனக்கு தெரியாது. எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள். அதனால்தான் திருமணம் செய்து வைத்தார்கள். பித்து பிடித்த நிலை. முதலில் கவலைப்பட்டேன். பிறகு அவளும் என்னை போன்றே வாழ்வாள், உண்பாள், உறங்குவாள் என்று எண்ணினேன். ஒருமுறை மாமனார் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு சங்கீர்த்தனம் விமரிசையாக நடைபெற்றது. பல பெரிய மனிதர்கள் அங்கு வந்திருந்தார்கள். நிகழ்ச்சி நன்றாக நடந்தது. எனக்கு என்னாகுமோ என்று சில சமயங்களில் நினைத்தேன். அம்மா, இங்குள்ள ஜமீன்தார்கள் எனக்கு மரியாதை காட்டுவார்களானால் எனது அனுபவங்கள் எல்லாம் உண்மை என்று நம்புவேன் என்று தேவியிடம் கூறினேன். அவர்களும் அவ்வாறே என்னிடம் வந்து பேசிவிட்டு சென்றார்கள். என்னென்ன நிலைகளிலெல்லாம் நான் இருந்திருக்கிறேன். மிக சிறிய தூண்டுதல் போதும் எனக்கு பரவச நிலை வந்துவிடும். ஓர் அழகிய 14 வயது பெண்ணை வைத்து சுந்தரி பூஜை செய்தேன். அந்த பெண்ணை சாட்சாத் அம்பிகையாகவே கண்டேன். அவளது பாதங்களில் பணத்தை வைத்து வணங்கினேன். ராம்லீலை காண சென்றிருந்தேன். அதில் பங்கு பெற்ற நடிகர்களை சாட்சாத் சீதை, ராமர், லட்சுமணன், அனுமன், விபீஷணனாக கண்டேன். அந்த நடிகர்கள் எல்லோரையும் பூஜித்தேன். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஒரு நாள் மகிழ மரத்தின் அடியில் நீல நிற புடவை கட்டிக்கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்ததை கண்டேன். அவள் ஒரு விலைமகள். அவளை பார்த்ததும் என் உள்ளத்தில் சீதையை பற்றிய உணர்வுகள்தான் மேலெழுந்தன. அந்த பெண்ணை அடியோடு மறந்துவிட்டேன். உண்மையாகவே இலங்கையிலிருந்து மீட்கப்பட்டு ராமருடன் செல்கின்ற சீதையை கண்டேன். நீண்ட நேரம் புற உலக நினைவின்றி சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்தேன். மற்றொரு நாள் கோட்டையில் உள்ள மைதானத்திற்கு உலவி வர சென்றிருந்தேன். அங்கு பலூன் உயர பறக்க இருந்தது. மைதானத்தில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது.
அங்கே ஒரு மரத்தில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த ஓர் ஆங்கில பையன் மீது திடீரென்று என் பார்வை விழுந்தது. அவனது உடல் 3 இடங்களில் வளைந்திருந்தது. அவனை அபிதம் பார்த்தேனோ இல்லையோ, எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வுகள் என்னுள் கிளர்ந்தன. நான் சமாதி நிலையை அடைந்து விட்டேன். சிகோரில் உள்ள ஆய சிறுவர்களுக்கு உணவளித்தேன். இனிப்பு பண்டங்களை அவர்களின் கையிலேயே கொடுத்தேன். அவர்களை பிருந்தாவனத்து ஆயர் சிறுவர்களாகவே கருதினேன். பிறகு அவர்களின் கையிலிருந்து வாங்கி உண்ணவும் செய்தேன். அந்த நாட்களில் எனக்கு பெரும்பாலும் புற உலக நினைவே இருக்கவில்லை. மதுர்பாபு தனது ஜான்பஜார் மாளிகைக்கு என்னை அழைத்து சென்று அங்கே சிறிது காலம் வைத்திருந்தார். அங்கே என்னை நான் தேவியின் பணிப்பெண்ணாகவே கருதினேன். சிறுவர்கள் முன்னால் பெண்கள் எப்படி இருப்பார்களோ அதுபோலவே அந்த வீட்டு பெண்கள் என் முன் சிறிதும் கூச்சப்படாமல் இருந்தார்கள். மதுர்பாபுவின் மகளை அவளது கணவனின் அறையில் தூங்குவதற்காக ஒரு வேலைக்காரையுடன் கொண்டு போய் விட்டு வருவேன். இப்போதும் ஏதாவது சாதாரணமான நிகழ்ச்சி கூட என்னை பரவசத்தில் ஆழ்த்தி விடுகிறது. ராக்கால் ஜபிக்கும்போது கர் முர் என்று சத்தம் வரும். அதை கேட்கும்போது என்னால் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் போய்விடும். ஒரே அடியாக இறை உணர்வு எழுந்து நான் என்னை இழந்து விடுவேன். குருதேவர் தமது பெண்மை இயல்பு நிலைகளை பற்றி மேலும் கூறினார். ஒரு சமயம் பாகவதர் ஒருவனுக்கு நான் ஒரு பாடகையின் பாட்டு பாவனைகளை எல்லாம் நடித்து காட்டினேன். உங்கள் பாவனைகள் அப்படியே கச்சிதமாக உள்ளன. இதையெல்லாம் நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று அவர் என்னை கேட்டார். இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பாடகையின் பாவனைகளை பக்தர்களுக்கு நடித்து காட்டினார். யாராலும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. மக்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு ஒரே விதமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் சிலருள் திரட்டுப்பால் இருக்கிறது. கொழுக்கட்டையின் உள்ளே உளுத்தம்பருப்பும் இருக்கலாம், அல்லது திரட்டுப்பாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இறைவனை அறிவதற்கான ஆவல், அவரிடம் பிரேம பக்தி, இதுதான் அந்த திரட்டுப்பால். சிலர் எனக்கு ஞானமோ பக்தியோ கிடைக்காது என்றுதான் தோன்றுகிறது, நான் கட்டுண்டவன் என்று நினைக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் குருவின் அருள் கிடைக்குமானால் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ யார், உனது உண்மை இயல்பு என்ன என்பதை அவர் உனக்கு காட்டுவார். ஒரு சிறிது சாதனை செய்திருந்தால் போதும். குரு ஒவ்வொன்றையும் அவனுக்கு புரிய வைப்பார். எது உண்மை எது உண்மையற்றது என்பதை அப்போது சீடன் அறிந்து கொள்கிறான். இறைவன்தான் உண்மை, இந்த உலகம் நிலையற்றது. ஒரு குமாஸ்தாவை ஜெயிலில் அடைத்தால் அவன் கைதியாகத்தான் வாழ்வான், அதில் சந்தேகமில்லை. அவனை வெளியே விட்டுவிட்டால் உடனே நடுத்தருவிற்கு வந்து தை தை என்று குதித்து கொண்டா தெரிவான்? இல்லையே, மீண்டும் குமாஸ்தா வேலை தேடிக்கொள்வான். அந்த வேலை செய்வான். குருவின் அருளால் ஞானம் பெற்ற பிறகும் ஒருவன் ஜீவன் முக்தனாக உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியும். நித்திய கர்மங்களை செய்யும்போது இறைவனை எங்கே தியானம் செய்ய வேண்டும்? இதயம்தான் தியானத்திற்கு மிக சிறந்த இடம். அங்கு தியானம் செய். உருவக்கடவுள் என் தாய், அருவக்கடவுள் என் தந்தை. யாரை பழிப்பது, யாரை போற்றுவது? தராசின் 2 தட்டுகளும் சமமாக உள்ளன என்று கபீர் சொல்வார். ஹலதாரி பகல் நேரங்களில் உருவக்கடவுளை பற்றிய எண்ணங்களிலும் இரவு நேரங்களில் அருவக்கடவுளை பற்றிய எண்ணங்களிலும் ஆழ்ந்திருப்பார். எந்த முறையை பின்பற்றினாலும் சரி, நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். உருவக்கடவுளை நம்பு அல்லது அருவக்கடவுளை நம்பு, ஆனால் அந்த நம்பிக்கை திடமானதாக இருக்க வேண்டும். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நம்பிக்கையினாலேயே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். இன்னாரை நான் பார்க்கும்படி நேர்ந்தால், அல்லது இந்த பொருளாளர் என்னிடம் வந்து பேசுவாரானால், அப்போதுதான் எனது ஆன்மீக அனுபவங்களெல்லாம் உண்மை என்று ஏற்பேன் என்று நினைத்து கொள்வேன். அவ்வாறு நான் நினைத்தவை அனைத்தும் அப்படியே நடந்தேறின. அந்த காலத்தில் எல்லாமே நடந்தன. அந்த நாட்களில் இறைவனின் நாமத்தை ஜபித்து என்ன நினைத்தேனோ அது அப்படியே நடந்தது. ஆனால் ஒன்று, கள்ளம் கபடமற்ற தன்மையும் தாராள மனப்பான்மையும் இல்லாவிட்டால் இத்தகைய நம்பிக்கை ஏற்படுவதில்லை. எலும்புக்கூடு போன்ற உடல், குழி விழுந்த கண்கள், மாறு கண் என்று பல அடையாளங்கள் இருக்கின்றன. இத்தகையோருக்கு சுலபத்தில் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. தெற்கே வாழை மரம், வடக்கே பசலைக்கீரை, குறுக்கே கரும்பூனை,
நான் தனியாக என்ன செய்வேன்? இறைவனே ஆத்திகர், அவரே நாத்திகர், அவரே நல்லவர், அவரே தீயவர், அவரே உண்மை, அவரே உண்மையற்றவர். உறக்கம், விழிப்பு ஆகிய நிலைகளும் அவருடையதே. மேலும் அவர் எல்லா நிலைகளையும் கடந்தவர். இந்த உண்மையை அறிந்து கொண்டால் எல்லா குழப்பங்களும் தேர்ந்துவிடும். ஞானிகளுக்கு கனவு நிலை எவ்வளவு உண்மையோ அந்த அளவிற்கே விழிப்பு நிலையும் உண்மை. இறைவனே நம்மை நடத்துபவர். அவரது விருப்பப்படியே அனைத்தும் நடைபெறுகின்றன. அவனவன் தன் வினைக்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். வைத்தியர்கள் புட்டிக்குள் மகரத்வஜம் தயாரிக்கிறார்கள். அந்த புட்டியின் மீது களிமண்ணை பூசி அதை நெருப்பில் இடுகிறார்கள். அப்போது உள்ளே இருக்கும் தங்கம் உருகி புட்டியில் போட்டிருக்கும் மற்ற பொருட்களுடன் கலந்து மகரத்வஜமாகிறது. பிறகு வைத்தியர் புட்டியை வெளியே எடுத்து அதை மெல்ல உடைத்து அதற்குள் இருக்கும் மகரத்வஜத்தை எடுக்கிறார். அதன் பிறகு புட்டி இருந்தால் என்ன, உடைந்து போனால் என்ன? அதுபோல் சாது கொல்லப்பட்டார் என்று மக்கள் நினைக்கலாம். ஆனால் அவரது அகம் பக்குவமடைந்து தயாராகி இருக்கலாம். இறை அனுபூதிக்கு பிறகு உடம்பு இருந்தால் என்ன, போனால் என்ன? சமாதியில் பல வகைகள் உள்ளன. ரிஷிகேசத்தை சேர்ந்த சாது ஒருவர் கூறியதுடன் என் நிலை ஒத்திருக்கிறது. சில வேளைகளில் உடலுள் வாயு எறும்பை போல் ஊர்ந்து செல்வதை உணர்வேன். சில வேளைகளில் குரங்கு ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவி செல்வதைப் போல சடபடவென்று குதித்து செல்லும். சில வேளைகளில் மீன் நீந்துவதைப் போன்று அது இயங்குகிறது. அனுபவித்தவனுக்கே அது தெரியும். உலகமே மறந்து போகிறது. மனம் சிறிது கீழே இறங்கி வரும்போது, அம்மா என்னை சரிப்படுத்தி அருள்வாய், நான் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். ஈஸ்வர கோடிகளை தவிர பிறரால் சமாதி நிலையிலிருந்து திரும்பி வர முடியாது. சாதாரண மக்களில் யாரோ சிலர் சாதனைகளின் வேகத்தால் சமாதி நிலையை அடையலாம், ஆனால் திரும்பி வர மாட்டார்கள். இறைவனே மனிதனாக வரும்போது, அவதரிக்கும்போது மக்களின் முக்திக்கான சாவியை தமது கையில் வைத்திருக்கிறார். அதனால் மனித குலத்தின் நன்மைக்காக சமாதி நிலையிலிருந்து அவர் திரும்பி வருகிறார். இதோ பார், பல்கேரியாவில் உள்ள மதிசீலின் தோட்டக்குளத்திற்கு என்னை வண்டியில் அழைத்து செல்கிறாயா? அதில் பொரியை தூவினால் மீன்களெல்லாம் மேலே வந்து பொரியை தின்னும். ஆஹா, மீன்கள் கூட்டம் கூட்டமாக நீரில் துள்ளி குதித்து திரிவதைக் காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படுகிறது. உனக்கும் விழிப்புணர்வு உண்டாகும். சச்சிதானந்த கடலில் ஆன்மாவாகிய மீன் விளையாடுவது போல் தோன்றும். அதுபோலவே பறந்து விரிந்த புல்வெளியில் நிற்கும்போதும் இறை உணர்வு பொங்குகிறது. கொடுத்து மீன் ஏரியில் சென்றால் எப்படியோ அப்படி ஆனந்தம் ஏற்படுகிறது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இறைவனை தரிசிப்பதற்கு சாதனை செய்ய வேண்டும். நான் கடுமையான சாதனைகள் செய்ய வேண்டியிருந்தது. வில்வ மரத்தின் அடியில் எத்தனை விதமான சாதனைகள் செய்திருக்கிறேன். அம்மா, எனக்கு உன் காட்சியை அருள்வாய் என்று கதறியபடி மரத்தடியில் விழுந்து கிடப்பேன். கண்ணீரால் என் உடம்பு நனைந்து போகும். ஞானம், பக்தி இரண்டுமே வழிகள்தான். பக்தி வழியில் கொஞ்சம் ஆச்சாரம் அதிகமாக பின்பற்ற வேண்டும். ஞான நிறையில் ஒருவன் சற்று பிசகினாலும் அவனது வழி தவறுவதில்லை. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் வாழை மரத்தை வெட்டி போட்டாலும் அது எரிந்துவிடும். ஞானியின் வழி ஆராய்ச்சி வழியாகும். ஆராய்ச்சி செய்து செய்து சில வேளைகளில் நாத்திக சிந்தனையிலும் சென்று சேர நேரலாம். கடவுளை அடைய வேண்டும் என்று உண்மையாக இயங்குகின்ற பக்தனுக்கு நாத்திக சிந்தனை எழுந்தாலும் அவன் இறைவனை நினைப்பதை விட்டுவிட மாட்டான். பாட்டன், தந்தை என்று பரம்பரையாக விவசாய தொழிலை மேற்கொண்டிருந்த குடும்பத்தில் பிறந்த ஒருவன் ஒரு வருடம் அதிக மழை காரணமாக பயிர் நாசமாகிவிட்டாலும் விவசாயத்தை விடாமல் தொடர்ந்து நடத்தி வருவான். உன் மனம் இன்னும் காமினி காஞ்சனத்தில் நாட்டம் கொண்டிருக்கிறது. என் மனம் அவற்றை நாடவில்லை என்று வெறுமனே வாயினால் சொல்வதில் என்ன பயன்? முன்னோக்கி செல். சந்தனக்கட்டைகளுக்கு பிறகு வெள்ளி சுரங்கம், தங்க சுரங்கம், வைரம், மாணிக்க சுரங்கம் என்று இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. சிறிது விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக எல்லாம் ஆகிவிட்டது என்று நினைத்து விடாதே. சிறு வயதில் நான் கிராமத்தில் இருந்தபோது ஆண், பெண் என்று அனைவரும் என்னை நேசித்தார்கள்.
நான் பாடுவதை அவர்கள் கேட்பார்கள். பலருடைய நடை உடை பாவனைகளை நான் அப்படியே நடித்து காட்டுவேன். அதை கண்டுகளிப்பார்கள். பெண்கள் எனக்காக தின்பண்டங்களை தனியே எடுத்து வைத்திருப்பார்கள். யாரும் என் மீது அவநம்பிக்கை கொண்டதில்லை. என்னை தங்கள் வீட்டில் ஒருவனாகவே அவர்கள் கருதினார்கள். நான் ஒரு ஆனந்த புறாவாக இருந்தேன். சுகமும் சந்தோஷமும் நிறைந்த வீடுகளுக்குத்தான் போய் வருவேன். எந்த வீட்டிலாவது துன்பம் துயரம் முதலியவற்றை கண்டால் அங்கிருந்து ஓடிவிடுவேன். இறைவனை பெறுவதற்கான வழி என்ன? தயவு செய்து எங்களுக்கு கூறி அருளுங்கள் என்று ஒருவர் கேட்டார். சிறிது சாதனை தவம் செய்ய வேண்டியது அவசியம். பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது. பாலை தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும். அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். சில நாட்கள் தனிமையில் வாழ்ந்து பக்தியை பெற்ற பிறகு எங்கு வேண்டுமானாலும் வாழலாம். காலில் செருப்பு இருந்தால் முட்கள் நிறைந்த காட்டிலும் சுலபமாக நடந்து செல்லலாம். முக்கிய விஷயம் நம்பிக்கை. எண்ணத்திற்கு ஏற்பவே பலன் இருக்கும். அந்த நம்பிக்கைதான் மூலதனம். நம்பிக்கை வந்துவிட்டால் பிறகு பயமில்லை. குரு அவசியமா? பலருக்கு அவசியம். ஆனால் குருவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும். குருவை கடவுளாக உணர்ந்தால் வெற்றிதான். அதனால் வைணவர்கள் குரு, கிருஷ்ணர், வைஷ்ணவர் என்று கூறுகிறார்கள். இறைவனின் திருநாமத்தை இடைவிடாமல் சொல்ல வேண்டும். கலியுகத்தில் இறைநாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டு. இந்த யுகத்தில் உயிர் உணவை சார்ந்திருப்பதால் யோகம் பழகுவது சாத்தியமல்ல. பகவானுடைய பெயரை கைத்தட்டி கூவினால் பாவமாகிய பறவை பறந்தோடி விடுகிறது. சத் சங்கம் மிகவும் அவசியம். கங்கையின் அருகில் செல்லும் அளவிற்கு குளிர்காற்றை அதிகமாக அனுபவிக்கலாம். நெருப்பை நெருங்கும் அளவிற்கு சூட்டை பெறுகிறோம். சோம்பி கிடப்பதால் எதையும் சாதிக்க முடியாது. உலகியல் இன்பங்களில் நாட்டமுடையவர்கள் என்றாவது ஒரு நாள் இறைவனை அடையலாம் என்பார்கள். மகன் பிடிவாதமாக இருந்தால் உரிய காலத்திற்கு 3 வருடங்களுக்கு முன்பே தந்தை சொத்தை பிரித்து கொடுத்து விடுகிறார் என்று ஒருமுறை கேசவரிடம் கூறினேன். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். தாய் சமைத்து கொண்டிருக்கிறாள். பச்சிளம் குழந்தை படுத்திருக்கிறான். தாய் அதன் வாயில் பால் புட்டி காம்பு ஒன்றை வைத்து சென்றிருக்கிறாள். ஆனால் குழந்தை அதை எறிந்துவிட்டு ஓவென்று அழுதால் உடனே பானையை இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்து அவனை தூக்கி வைத்து பால் கொடுக்கிறாள். எப்போது இந்த உலகத்திலிருந்து மனம் விடுபட்டு இறைவனை நோக்கி திரும்புகிறதோ அப்போது இறைவன் வருகிறார். கலியுகத்தில் ஓர் இரவும் ஒரு பகலும் அழுதாலே போதும், இறைக்காட்சி கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. உரிமை எடுத்துக்கொள். நீ என்னை படைத்துள்ளாய், என் முன் வந்தேயாக வேண்டும் என்று இறைவனிடம் கூறு. இறைவன் மனத்தைத்தான் பார்க்கிறார். நீ இல்லறத்தில் இரு அல்லது வேறு எதிலாவது இரு. ஆசை கொண்ட மனம் ஈர நெருப்பு குச்சிக்கு சமம். எவ்வளவு உரசினாலும் எரியாது. ஏகலைவன் துரோணாச்சாரியரின் மண் உருவத்தை குருவாக வைத்தே வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றுவிட்டான். முன்னேறி செல். விறகு வெட்டி முன்னேறி சென்றதால்தான் சந்தன மரங்கள், வெள்ளி சுரங்கம், தங்க சுரங்கம் முதலியவற்றை கண்டான். மேலும் முன்னோக்கி சென்று வைர மாணிக்க சுரங்கங்களையும் காண முடிந்தது. அறியாமையில் இருப்பவர்கள் மண் சுவர் கொண்ட வீட்டில் வாழ்பவர்களுக்கு ஒப்பானவர்கள். வீட்டிற்குள்ளும் போதிய வெளிச்சமில்லை, வெளியிலும் எந்த பொருளையும் பார்க்க முடிவதில்லை. ஞானம் பெற்ற பிறகு இல்லறத்தை நடத்துபவன் கண்ணாடி வீட்டில் வாழ்பவனைப் போல். வீட்டின் உள்ளேயும் வெளிச்சம், வெளியிலும் வெளிச்சம். உள்ளே இருக்கும் பொருட்களையும் பார்க்க முடிகிறது, வெளியே இருக்கும் பொருட்களையும் பார்க்க முடிகிறது. ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த பரம்பொருள் நம்மில் நான் என்பதை வைத்திருக்கும் வரை அவரே ஆதிசக்தியின் வடிவத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்து வருவதாக நமக்கு காட்டுகிறார். பிரம்மமே ஆதிசக்தி. ஒரு மன்னன் யோகி ஒருவரிடம் தனக்கு ஒரே வார்த்தையில் ஞானம் அளிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு யோகி, சரி, நீ ஒரே வார்த்தையில் ஞானம் பெறுவாய் என்றார். சிறிது நேரத்தில் அரசனிடம் ஒரு ஜாலவித்தைக்காரன் வந்தான். வந்த அவன் 2 விரல்களை சுழற்றியபடியே அரசனிடம், மன்னா, இதோ பாருங்கள், இதோ பாருங்கள் என்றான்.
அரசனும் ஆச்சரியத்துடன் பார்த்தான். சிறிது நேரம் சென்றதும் 2 விரல்கள் ஒரே விரலாக மாறிவிட்டன. வித்தைக்காரன் அந்த ஒரு விரலை சுற்றியபடியே, அரசே, இதோ பாருங்கள், இதோ பாருங்கள் என்றான். இதன் பொருள், பிரம்மமும் ஆதிசக்தியும் முதலில் 2ஆக தோன்றுகின்றன. ஆனால் பிரம்மஞானம் ஏற்பட்ட பிறகு 2 இருப்பதில்லை, வேறுபாடு இருப்பதில்லை, ஒன்றே, 2 இல்லை. இதுதான் அத்வைதம். இறைவன் வெளியிலும் இருக்கிறான், உள்ளேயும் இருக்கிறான். அவன் உள்ளிருந்து மனதின் பல்வேறு நிலைகளை உண்டாக்குகிறான். 6 சக்கரங்களை துளைத்து சென்றால் மாயையின் அரசை கடந்து ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்து ஒன்றாகிறது. இதுதான் இறைக்காட்சி. மாயை வழிவிடாவிட்டால் இறைக்காட்சி கிடைக்காது. ராமர், லட்சுமணன், சீதை மூவரும் சென்று கொண்டிருந்தனர். முதலில் ராமர், நடுவில் சீதை, பின்னால் லட்சுமணன். சீதை இடையில் இருப்பதால் லட்சுமணனுக்கு ராமரை பார்க்க முடியவில்லை. அதேபோல் நடுவில் மாயை இருப்பதால் மனிதன் இறைவனை காண முடியவில்லை. ஆனால் இறையிருள் கிடைக்குமானால் மாயை வழிவிட்டுவிடும். எஜமான் உத்தரவிட்டால் காவல்காரன், பிரபு, இதோ வாசலை திறந்து விடுகிறேன் என்று கூறுவான். வேதாந்த நெறியும் புராண நெறியும். இந்த வாழ்க்கை ஒரு மாய மாளிகை என்கிறது வேதாந்தம். அதாவது இந்த உலகம் எல்லாம் போய் கனவை போன்றது என்கிறது அது. ஆனால் புராணங்களும் பக்தி சாஸ்திரங்களும் இறைவனே 24 தத்துவங்களாக ஆகியிருக்கிறார் என்று கூறுகின்றன. அவனை உள்ளேயும் வெளியேயும் பூஜை செய். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நான் உணர்வை இறைவன் நம்மில் வைத்திருக்கும் வரை எல்லாமே உள்ளது. உலகம் கனவு போன்றது என்று அப்போது கூறுவது சரியல்ல. கீழே தீ எரிந்து கொண்டிருப்பதால் தான் பானையில் அரிசி, பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் குதிக்கின்றன. நான் இருக்கிறேன், நான் குதிக்கிறேன் என்று சொல்வது போல் அவை துள்ளுகின்றன. உடல்தான் பானை, மனமும் புத்தியும் தண்ணீர். புலன்கள் நாடுகின்ற பொருட்கள்தான் அரிசி, பருப்பு, உருளைக்கிழங்கு முதலியவை. நான் என்னும் எண்ணம்தான் குதிக்கிறது. சச்சிதானந்தமே நெருப்பு. பக்தி சாஸ்திரம் இந்த வாழ்க்கையை ஓர் ஆனந்த மாளிகை என்று கூறுகிறது. ராமபிரசாதர் ஒரு பாட்டில் இந்த உலகத்தை ஒரு மாய மாளிகை என்கிறார். அதற்கு விடையளிப்பது போல் இன்னொருவர் உலகை ஆனந்த மாளிகை என்று அழைக்கிறார். காளியின் பக்தன் ஜீவன் முக்தன். அவன் என்றும் ஆனந்தமயமானவன். இறைவனே மாயையாக இருப்பதை பக்தன் காண்கிறான். இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியுள்ளார். இறைவன், மாயை, உயிர், உலகம் எல்லாம் ஒன்றென்று பக்தன் காண்கிறான். சில பக்தர்கள் எல்லாவற்றையும் ராமமயமாக காண்கிறார்கள். ராமரே எல்லாமாக ஆகியுள்ளார். வேறு சிலர் அனைத்தையும் ராதாகிருஷ்ணமயமாக காண்கிறார்கள். கிருஷ்ணனே 24 தத்துவங்களாக திகழ்கிறார் என்பார்கள் அவர்கள். பச்சை கண்ணாடி அணிந்து கொண்டால் பார்ப்பதெல்லாம் பச்சையாகவே தெரியும். இறைவனுடைய சக்தி வெளிப்பாட்டில் வேறுபாடு இருப்பதை பக்தி நெறி ஒப்புக்கொள்கிறது. ராமரே எல்லாமாக ஆகியுள்ளார். ஆனால் சில இடங்களில் அவருடைய சக்தி அதிகமாக வெளிப்படுகிறது, சில இடங்களில் குறைவாக வெளிப்படுகிறது. அவதார புருஷர்களிடம் ஒரு விதமான வெளிப்பாடு, சாதாரண உயிர்களிடம் ஒரு விதமான வெளிப்பாடு. அவதார புருஷர்களுக்கும் உடல் உணர்வு உண்டு. மாயை காரணமாக அவர்கள் உடல் தரிக்கின்றனர். சீதைக்காக ராமர் அழுதார். குழந்தைகள் கண்ணாமூச்சி விளையாடுவது போல் அவதார புருஷர்கள் வேண்டுமென்றே தங்கள் கண்களை கட்டிக்கொள்கின்றனர். ஆனால் தாய் அழைத்தால் உடனே விளையாட்டு நின்று விடுகிறது. சாதாரண மனிதர்களின் நிலை வேறு. கண்ணை கட்டியிருக்கின்ற அதே துணி பின்புறத்திலும் 8 ஆணிகளால் அரைந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த 8 ஆணிகள் வெட்கம், வெறுப்பு, பயம், ஜாதி பெருமை, குலப்பெருமை, நல்லொழுக்கத்தில் பெருமை, துன்பம், நிந்தனை முதலிய அஷ்ட பாசங்களாகும். குருவின் துணையின்றி இவற்றை அவிழ்க்க இயலாது. எல்லோரிலும் இறைவன் உள்ளார். இறைவனை காண பிரார்த்தனை செய்ய வேண்டும். கேஸ் வேண்டுமானால் கேஸ் கம்பெனிக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவர்கள் வந்து உன் வீட்டிற்கு இணைப்பு கொடுப்பார்கள். இறைவனை காண வேண்டுமானால் ஏக்கத்துடன் பிரார்த்திக்க வேண்டும். 3 கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறைக்காட்சி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது.
தாய்க்கு குழந்தையிடம் இருக்கும் கவர்ச்சி, கற்புடைய பெண்ணிற்கு கணவனிடம் இருக்கும் கவர்ச்சி, உலகியல் மனிதனுக்கு பொருட்கள் மீதுள்ள கவர்ச்சி, இவையே அந்த 3 கவர்ச்சிகள். சரியான பக்தனுக்கு சில அடையாளங்கள் உள்ளன. குருவின் உபதேசத்தை கேட்டதும் அவன் நிலை பெற்று நின்று விடுகிறான். மகுடி இசை கேட்ட நாகம் அதில் கட்டுண்டு நின்று விடுகிறது. சில வகை பாம்புகள் மகுடி இசைக்கு அடங்குவதில்லை. சரியான பக்தனிடம் கிரகித்து ஏற்கும் ஆற்றல் இருக்கும். போட்டோகிராஃப் எடுக்கும்போது வெறும் கண்ணாடியில் படம் பதியாது. ஆனால் கருப்பு திரவம் தடவிய கண்ணாடியில் படம் பதியும். அந்த கருப்பு திரவம்தான் பக்தி. இன்னொரு அடையாளம், சரியான பக்தன் புலன்களை வென்றவனாக இருப்பான். காமத்தை வென்றவனாக இருப்பான். கோபியரிடம் காமம் இருக்கவில்லை. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறீர்கள், அப்படியே இருங்கள். அதில் இருந்தபடியே சாதனைகள் செய்வது எளிது. இது கோட்டைக்குள் இருந்து கொண்டு போரிடுவது போலாகும். சவசாதனை செய்யும்போது பிணம் அடிக்கடி ஆவென்று வாயை திறந்து பயமுறுத்தும். அதனால் பக்கத்தில் அரிசி, வறுத்த பயிறு வைத்திருக்க வேண்டும். அதன் வாயில் அவ்வப்போது கொடுக்க வேண்டும். பிணம் அமைதி அடைந்தால் கவலை இல்லாமல் அதன் மீது ஏறி அமர்ந்து ஜெபம் செய்ய முடியும். அதேபோல் மனைவி மக்களை அமைதிப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு உணவு மற்றும் உடைக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்போதுதான் சாதனைகள் செய்வதற்கு சாதகமாக இருக்கும். சுகபோக நாட்டம் இன்னும் பாக்கி உள்ளவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை நாட வேண்டும். உண்மையான துறவியின் நிலை முற்றிலும் வேறானது. தேனீ மலரை தவிர வேறு எதன் மீதும் உட்காராது. சாதக பறவைக்கு எல்லா நீருமே உதவாததுதான். வேறு எந்த நீரையும் பருகாமல் சுவாதி நட்சத்திரத்தில் பெய்யும் மழை நீருக்காக அது வாயை ஆவென்று பிளந்து கொண்டிருக்கும். இதுபோல் உண்மையான துறவி இறை ஆனந்தத்தை தவிர வேறு ஆனந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேனீ மலரில் மட்டுமே உட்காரும். உண்மையான துறவி தேனீக்கு ஒப்பானவன். இல்லறத்தார் சாதாரண ஈ போன்றவர்கள். ஈ இனிப்பு பண்டங்களிலும் உட்காரும், மலத்திலும் உட்காரும். நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். இறைவனை தேடி அலைகிறீர்கள். எல்லோரும் தோட்டத்தை பார்ப்பதிலேயே மகிழ்ச்சி காண்கிறார்கள். ஏதோ ஓரிருவர் மட்டுமே தோட்டத்தின் சொந்தக்காரனை தேடுகிறார்கள். உலகின் அழகை மக்கள் பார்க்கிறார்கள், அதன் சொந்தக்காரனை தேடுவதில்லை. ஹடயோகம், ராஜயோகம் என்ற 2 யோகங்கள் உள்ளன. ஹடயோகி பல்வேறு விதமான உடற்பயிற்சிகள் செய்கிறான். சித்திகளும் நீண்ட ஆயுளும் அவனது லட்சியம். அவனுக்கு அஷ்டமா சித்திகளும் வேண்டும். இவையெல்லாம் தான் அவனது நோக்கம். பக்தி, அன்பு, ஞானம், வைராக்கியம் போன்றவை ராஜயோகத்தின் லட்சியம். ராஜயோகம்தான் நல்லது. வேதாந்தம் சொல்கின்ற 7 தளங்களுக்கும் யோகம் சொல்கின்ற 6 சக்கரங்களுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன. வேதம் கூறுகின்ற முதல் 3 தளங்களே யோகம் கூறுகின்ற மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூரக சக்கரங்கள். குதம், பிறப்புறுப்பு, தொப்புள் ஆகிய 3 தளங்களில்தான் பொதுவாக மனம் நிலை பெற்றுள்ளது. 4வது தளத்திற்கு மனம் உயரும்போது, அதாவது அநாகத தாமரையை அடையும் போது தீப சுடர் போல் ஜீவாத்மாவின் காட்சி கிடைக்கிறது. ஜோதி தரிசனமும் கிடைக்கிறது. இது என்ன, இது என்ன என்று ஆச்சரியப்படுகிறான் சாதகன். 5வது தளத்திற்கு மனம் சென்றுவிட்டால் இறைவனை பற்றிய பேச்சுக்களை மட்டும் கேட்க மனம் விரும்பும். இங்கே விசுத்த சக்கரம் இருக்கிறது. 6வது தளமும் ஆக்ஞா சக்கரமும் ஒன்று. அங்கு மனம் சென்றதும் இறைக்காட்சி கிடைக்கிறது. ஆனால் அங்கே ஒரு தடை இருக்கிறது. லாந்தர் விளக்கின் உள்ளே சுடர் உள்ளது. ஆனால் இடையில் கண்ணாடி இருப்பதால் அதை தொட முடியாதது போல். ஜனக மன்னர் 5வது தளத்திலிருந்து பிரம்மஞான உபதேசம் செய்தார். அவர் சில வேளைகளில் 5வது தளத்திலும் சில வேளைகளில் 6வது தளத்திலும் தங்கினார். 6 சக்கரங்களை துளைத்த பிறகு 7வது தளம். அங்கே சென்றதும் மனம் ஒடுங்கி விடுகிறது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகி விடுகின்றன. சமாதி உண்டாகிறது. உடல் உணர்வு விலகி அனைத்தும் மறந்து விடுகின்றன. புற உணர்வு நீங்குகிறது. பன்மை காணும் அறிவு மறைகிறது. ஆராய்ச்சி நின்று விடுகிறது. ஆராய்ச்சி செய்யும்போது பன்மை காணும் அறிவு உள்ளது என்று திரைலங்க சுவாமிகள் கூறினார். ஆராய்ச்சியில் பன்மை உணரப்படுகிறது.
சமாதிக்கு பிறகு 21 நாட்களில் மரணம் வாய்க்கிறது. ஆனால் குண்டலினி சக்தி விழித்து எழாமல் விழிப்புணர்வு ஏற்படுவதில்லை. இறையனுபூதி பெற்றவனுக்கு சில அடையாளங்கள் உள்ளன. அவன் பாலகனைப் போல், பித்தனைப் போல், ஜடத்தைப் போல், பேய் போல் ஆகிவிடுகிறான். மேலும் நான் எந்திரம், இறைவன் அதை இயக்குபவர், அனைத்தையும் நடத்துபவர் இறைவன், மற்றவர்கள் செயலற்றவர்கள் என்ற திடமான உணர்வு அவனுக்கு உண்டாகிறது.